ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐசிஐசிஐ லம்பார்ட் வந்து ஒரு புதிய ப்ராடக்ட் எலிவேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பற்றி ஓவரால் வியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலில் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ், அப்புறமா இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணுறது பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணலாம். அதே மாதிரி லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதை நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போது வாங்க வீடியோ பின்னாடி போகலாம். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா சம் இன்ஷூர்டு அப் டு 5 lakhல ஸ்டார்ட் ஆகி அன்லிமிட்டெட் சம் இன்ஷூர்ட் எவ்வளோ வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 5, 7, 10 அப்படி ஸ்டார்ட் ஆகி நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் ஒரு அட்வான்டேஜ். வேறு எந்த ப்ராடக்ட்லையும் இந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டெட் சம் இன்ஷூர்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் போர்ட்டபிலிட்டி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 10 lakh வந்து மினிமம் கவர் வந்து இருக்கணும். ஜோன்ஸ் வந்து ஃபோர் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. பட் ஜோன் பேஸ்டு கோப்பே கிடையாது. ஸோ நார்மலாக ஐசிஐசிஐ லம்பார்ட்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நார்மலி ஜோன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஒரு ஜோனாக இருக்குது, பீகார் ஒரு ஜோனாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பாலிசி எடுத்துகிட்டு பீகாரில் போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஒரு எமர்ஜென்சிக்காக அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோப்பே 10%, 20% இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் 1 லட்ச ரூபா பில் ஆகுது, 10% கோப்பே அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 ரூபா உங்கள் கையில் இருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் பேஸ்டு கோப்பே வந்து கம்ப்ளீட்லி கிடையாது. டென்யூர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, அதாவது நீங்கள் ஒரேடியாக வாங்கும்போதே 1 year இல்லைனா 2 year, 3 year அப்படி சேர்த்து வாங்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ப்ரீமியம் வந்து கம்மியாகும். ஸோ 10% பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் ப்ரீமியமோட சேர்த்து கட்டுறீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 years சேர்த்து எடுக்கிறீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக அந்த ப்ரீமியமில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ஏஜ் வைஸ் தான், உங்கள் ஏஜ் டிபெண்ட் பண்ணி தான் ப்ரைஸிங் இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து ப்ரைஸ் பேண்டுமே இருக்குது, இயர் பேண்டுமே இருக்குது. 5 years ஒரு பேண்ட், 25 to 30, 30 to 35 அந்த மாதிரி பேண்ட்ஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாலிசியில் வந்து 2 அடல்ட் அப்புறமா 3 சைல்டு வந்து அக்கமடேட் பண்ண முடியும். என்ட்ரி ஏஜ் பொறுத்த வரைக்கும் 18 வயசு. ஒரு 18 வயசு முழுமையாக இருக்கிறவங்க வந்து இந்த பாலிசியில் ஒரு அடல்ட்டாக வந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம். நீங்கள் ஒரு சைல்டாக இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் 30 வயசு வரைக்கும் நீங்கள் சைல்டாக வந்து இருந்துக்கலாம். இது வந்து பேசிக்காக நீங்கள் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஒரு பேசிக்காக ஒன்று இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கவரில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட், நார்மலாக ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகுறீங்க, அட்மிட் ஆகுறீங்க அப்படின்னா அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகும். டே கேர் ப்ரொசீஜர் வந்து அப் டு சம் இன்ஷூர்டு, மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகிடும் அப் டு சம் இன்ஷூர்டு. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கு, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பார்த்தீங்கன்னா 180 நாள் வந்து அப் டு சம் இன்ஷூர்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இன்பேஷண்ட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப் டு சம் இன்ஷூர்ட் கவர் ஆகும். டொமஸ்டிக் ரோட் ஆம்புலன்ஸுமே அப் டு சம் இன்ஷூர்ட். சம் பாலிசியில் எப்படி இருக்கும், ஒரு 2,000 rupees, 3,000 அப்படி சொல்லி ஸ்பெசிஃபிக்காக டிபெண்டிங் அப்பான் த சம் இன்ஷூர்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து மாறும். பட் இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு முழுசாகவே அப் டு சம் இன்ஷூர்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரோட் ஆம்புலன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். டோனர் எக்ஸ்பென்சஸ், ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் நடக்குதுட்டு அந்த டைமில் டோனர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த சம் இன்ஷூர்ட் அவங்க எவ்வளோ சூஸ் பண்ணுறீங்களோ அப் டு தேட் வந்து கவர் ஆகும். டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு எமர்ஜென்சி இல்லைன்னா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, வீட்டிலே இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா அப் டு சம் இன்ஷூர்ட் வந்து நீங்கள் வந்து டொமிசிலரி ஹாஸ்பிட்டலைசேஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். கேரண்டட் குமுலேட்டிவ் போனஸ், இப்போ நோ கிளைம் போனஸ்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டுறீங்க, 1 year பே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போனஸ் ஆட் ஆகும். அந்த போனஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் சம் இன்ஷூர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 10 lakh rupee நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா 2 லட்ச ரூபாய் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக அப் டு 20 lakhs வரைக்கும், அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற பாலிசி வந்து டபுள் ஆகிற வரைக்கும் உங்கள் அந்த போனஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இதில் இருக்குது. ரீசெட் பெனிஃபிட் வந்து அன்லிமிட்டெட் டைம்ஸ் ஃபார் எனி இல்னஸ். ரீசெட்னால் நீங்கள் வந்து ஒரு பாலிசி வந்து எடுக்கிறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. ஸோ 10 lakh rupee 1 yearல பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakh rupee வந்து செலவாயிடுச்சு அப்படின்னா 3 lakh rupee பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப் டு சம் இன்ஷூர்டுக்கு வந்துட்டு திருப்பி ரீஃபில் ஆகிடும். அந்த ரீஃபில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடையாது, அன்லிமிட்டெட் டைம் வந்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ ரீசெட் பெனிஃபிட் இதில் இருக்குது. பேரியாட்ரிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும், வெயிட் குறைக்கிறது, அந்த சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்ஷூர்டு. பட் இது வந்து நீங்கள் வாலண்டரியாக எடுக்க முடியாது. ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, கண்டிப்பாக கம்பல்சரியாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து
பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து நீங்கள் எடுக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா அப் டு சம் இன்ஷூர்டு. இன்பேஷியன்ட் ட்ரீட்மெண்ட்டு சரகேட் மதர்ஸ், இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சியாக ட்ரை பண்ணுறீங்கன்னா சரகேட் மதருக்கு அப் டு 5 lakh. இன்பேஷியன்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒக்கோசைட் டோனர் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அப் டு ₹5 lakh வந்து கவர் இருக்குது. வெல்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து சர்டைன் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணுறது, ரெகுலராக வாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, ஜாகிங் போகிறது. ஸோ அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல் டைமில் வந்து நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா ஓவரால் ப்ரீமியமில் அப் டு 30% டிஸ்கவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எலிவேட், அந்த ப்ராடக்ட்டோட ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது அதோட ரைடர்ஸ். நிறைய ரைடர்ஸ் வந்து இவங்க ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியில் புதுசாக இருக்கிற ரைடர்ஸுமே இருக்குது, அதாவது இது வரைக்கும் இல்லாத ரைடர்ஸுமே இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேஸ் பாலிசி எடுத்த அப்புறமா உங்களுக்கு தேவையான ரைடர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணுறது மூலமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இந்த பாலிசியை எடுத்துக்கலாம். ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 ரைடர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 30 ரைடர்ஸ் பற்றி நான் முழுசாக பார்க்க போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப க்யூரியஸாக தெரிஞ்ச ஒரு 5 ரைடர்ஸை பற்றி நான் பார்க்குறேன். ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்ஃபைனைட் கேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் ரைடர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைடரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு பாலிசி பீரியடில் நீங்கள் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே ஒரு பாலிசி வந்து ஒரு 30 வயசில் ஒரு பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 50வது வயசில் ஒரு பெரிய கிரிட்டிக்கல் இல்னஸ் வருது, இல்லை ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் வருது, அப் டு 1 crore வந்து கவர் எனக்கு வந்து ஒரு சிங்கிள் பில்லில் வருது அப்படின்னா, அந்த 1 crore பில்லை வந்து இந்த கம்பெனி வந்து அப்படியே செட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த இன்ஃபைனைட் கேர் அப்படிங்கிறது. பட் நான் இந்த ரைடரை வந்து என்னோட 30 வயசில் சூஸ் பண்ணேன்னா நான் ரினியூ பண்ணிட்டே இருப்பேன். 50வது வயசில் அதை நான் கவர் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த இப்போ ரைடரை வந்து பே பண்ணால் கூட எனக்கு அது கவர் ஆகாது. ஸோ ஒன் டைம் தான் என் லைஃப்பில் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அந்த ரைடரை எடுத்த அப்புறமும் கன்சியூம் பண்ண அப்புறமா நீங்கள் அதுக்கான ப்ரீமியம் வந்து கட்ட தேவையில்லை. ஸோ வந்து இன்ஃபைனைட் கேர் அப்படிங்கிறது இது வந்து மார்க்கெட்டில் எந்த பாலிசிலையுமே இந்த இன்ஃபைனைட் கேர் இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இவங்க வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவர் பூஸ்டர். இந்த பவர் பூஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100% அடிஷ்னல் சம் அஷ்யூர்ட் பெர் இயர் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நீங்கள் நார்மலாக வந்து நம்ம நோ கிளைம் போனஸ் சொல்லுவோம். ஒரு பாலிசி வந்து கிளைம் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு நோ கிளைம் போனஸ் கிடைக்கும். பட் இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், கிளைம் பண்ணாமல் இருங்க, 100% வந்து அடிஷ்னல் சம் அஷ்யூர்ட் ஆகிட்டே இருக்கும். அது அன்லிமிட்டட். நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் கவர் எடுத்துகிட்டு அதுக்கு நீங்கள் வந்து பவர் பூஸ்டர் ரைடர் எடுக்கிறீங்கன்னா அது வந்து எவ்ரி இயர் வந்து டபுள் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். ஸோ 10 lakh வந்து 20 lakh, 20 lakh வந்து 30 lakh, 40 lakh, 50 lakh அப்படி சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து இன்ஃபைனட்டாக போயிட்டுருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. அப்புறமா எனக்கு இது பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் ஒரு ரைடர் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட். இந்த ஜம்ப் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆடான் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்கிறவங்க, பட் ஸ்பெசிஃபிக்கலாக ஆஸ்துமா, டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹைப்பர் லிப்பிடிமியா, ஒபிசிட்டி, PTCA வந்துட்டு இதே மாதிரி சர்டைன் டிசீஸ் இவ்வளோ தான் கவர் ஆகும். ஸோ இந்த டிசீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு 31 நாளில் வந்து நீங்கள் கவர் எடுக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 days வெயிட்டிங் பீரியட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவர் ஆக தொடங்கும். ஸோ அப்போது நீங்கள் இந்த ஜம்ப் ஸ்டார்ட் இந்த ஆட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நிவா புப்பா சில கம்பெனிஸில் வந்து இருக்குது. ஸ்டார் ஹெல்த்தில் பைபேக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து இதில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் ப்ரொடெக்டர். இந்த கிளைம் ப்ரொடெக்டர் அப்படின்னா இந்த கன்சூமபிள்ஸ், அதாவது நார்மலாக வந்து உங்களுக்கு சர்டைன் ப்ராடக்ட்ஸ் வந்து கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாலிசியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிளைம் ப்ரொடெக்டர் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 14% இருக்குது. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ரைடர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களோட சம் இன்ஷூர்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது ஒரு 20 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரைடர் வந்து கவர் பண்ணுது. அப் டு 50 lakh ரூபி. நீங்கள் 50 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கான ரைடரை பே பண்ணி நீங்கள் வந்து ரைடரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 10 lakh ரூபி கவர் இருக்குது, ப்ளஸ் ஒரு 50 lakh ரூபிக்கு நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு ஒன் டைமாக வந்து பே பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வாலண்டரி கோபேமெண்ட், நீங்கள் வந்து 10%, 20%, அப் டு 50% வரைக்கும் கோபேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோபேமெண்ட் எடுக்கும்போது உங்களோட ஓவரால் ப்ரீமியம் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறமா டிபெண்டன்ட் அக்கமடேட் பெனிஃபிட், அதாவது நார்மலாக வந்துட்டு ஒரு
கூட வந்துட்டு ஒருத்தங்க தங்குறாங்க, அவங்க வந்து உங்களை பார்த்துக்கிறது நீங்கள் அட்மிட் ஆகிருக்கும்போது அது வந்து நார்மலாக சில பாலிசிஸில் வந்து கூடவே கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஆப்ஷனலாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு. அதே மாதிரி டெலிகன்சல்டேஷனுமே பார்த்தீங்கன்னா அப் டு சம் இன்ஷூர்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து ரைடரை வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ரூம் மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேசிக்கலி என்ன ரூம் கொடுக்குறாங்கன்னா ஒன்லி சிங்கிள் ஏசி ரூம் தான் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் அதை விட அதிகமாக சூஸ் பண்ணணும், இல்லைனா அதை விட கம்மியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ரூம் மாடிஃபையருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களால் இந்த ரூம் கேட்டகரியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதில் வந்து 2 இருக்குது. ட்வின் ஷேரிங் ரூம் ஒன்லி அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரீமியம் கம்மியாகும். எனி ரூம் கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட உங்களோட ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஜெனரலாக வந்து நீங்கள் பாலிசி பேஸ் பிளான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஏசி ரூம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ரூம் மாடிஃபையர் ஆட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்குது. அப்புறம் வெயிட்டிங் பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெயிட்டிங் பீரியட் 30 நாள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபிக் டிசீஸ் அதாவது ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் 2 இயர்ஸ், மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட் வந்து 2 இயர்ஸ். மெட்டர்னிட்டிக்குமே உங்களுக்கு ரைடர் ஆட் பண்ண முடியும். நீங்கள் ரைடர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு மெட்டர்னிட்டி கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது 10% ஆஃப் சம் இன்ஷூர்ட், அதாவது 50,000, 75,000 அப் டு 1 lakh, மேக்ஸிமம் அப் டு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு கவர் கிடைக்கும் இந்த மெட்டர்னிட்டிக்காக. அதுவும் ஒரு பாலிசி எடுத்து நீங்கள் ரெனியூ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு பாலிசியில் வந்து 2 வாட்டி நீங்கள் அந்த மாதிரி கவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைக்கு வேக்சினேஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அப் டு 1%, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஸோ நீங்கள் நார்மலாக இந்த பாலிசி எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக வெயிட்டிங் பீரியட் இருக்குது. மெட்டர்னிட்டிக்கு 2 year வெயிட்டிங் பீரியடு. பட் நீங்கள் ரைடர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி கவர் கிடைக்கும். அதனால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி மேரிடு உங்களுக்கு கிட்ட இருக்குது, எனக்கு இப்போ மெட்டர்னிட்டி வெயிட்டிங் பீரியட் மெட்டர்னிட்டியே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆடான நீங்கள் ரினியூ பண்ணும்போது உங்களுக்கு அதோட ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேரியாட்ரிக் சர்ஜரி அதுக்கு வந்து 2 years பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட். கிரிட்டிக்கல் இல்னஸ் வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 90 days. ஸோ நான் சொல்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடாது. நீங்கள் பாலிசி எடுத்து ஒரு 90 days ஆன அப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் அவங்க டிடெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ண முடியும். வெயிட்டிங் பீரியட் ஃபார் டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் கண்டிஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து 90 days வந்து, பட் அது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸாக இருக்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ கிடையாது. பட் இது ஓவரால் வியூ. இப்போ பர்டிகுலர் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இப்போ தான் அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் கோட் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ, இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டான ரிவ்யூ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், இல்லை டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம், இல்லை எனக்கு கால் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் தேடிட்டு இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.